ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தச அவதாரத்துல ஸ்ரீராம அவதாரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல ராவணன் சீதைய கவரணுங்கிற நோக்கத்துல மாரீசனுடைய உதவிய நாடுறான். அவன் உதவியா கேட்கல, அவன் கட்டளையிட்டான். நீ இந்த வேலையை செய்யணும், பொன்மானாக மாறி சீதை முன்னாடி நீ போய் நிக்கணும். அதனால ராமரை நீ தனியா கூட்டிட்டு போகணும். ராமரை அம்மு விடும் போது உன் மேல பாஞ்ச உடனே நீ லக்ஷ்மணான்னு கத்திட்டு கீழே விழுகணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டான். எப்படியா இருந்தாலும் இந்த பணியை செய்யலைன்னா ராவணன் கொன்றுவான். ராவணன் கையால சாகிறத விட ஸ்ரீ ராமபிரான் கையால சாகிறதே மேல்னு நினைச்சிட்டு பொன்மானாக போறதுக்கு சம்மதம் தெரிவிச்சான். அதே மாதிரி தன்னுடைய உருவத்தை மாத்தி பொன்மானாக போய் சீதா முன்னாடி இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டு இருந்தான். சீதா பிராட்டி தன்னுடைய ஆசிரமத்துல இருந்து பாக்குறாங்க, பொன்மான் ரொம்ப அழகா இருக்கு. உடனே ராமர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு அந்த பொன்மானை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ஆசை அழிவுக்கு காரணம்ங்கிறதான பிள்ளையார் சொல்லி அதுதான். அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த பொன்மானை எனக்கு வேணும், அதை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு. உடனே ராமர் அந்த மானை நோக்கி போறாரு. பக்கத்தில் போனோடனே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போகுது. ராமர் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போறாரு. அந்த மான் போயிட்டே இருக்கு. இப்படி தூரமா போக 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 ராமருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இது மானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்மளை தனியாக அழைச்சு வர்றதுக்கான இது ஏதோ சதித்திட்டம் தீட்டுது, இது மான் கிடையாது அப்படின்னு தன்னுடைய அம்புனால ஒரு வில்ல விடுறாரு. அந்த வில்லாகப்பட்டது மாரீசனுடைய வகுத்துல குத்தி லக்ஷ்மணா அப்படிங்கிற சத்தத்தோட கீழே விழுகிறான். மாரீசனுடைய உருவம் அங்க இருக்கு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு ராமர், இது ஏதோ சதி வேலை அப்படின்னு நினைச்சு வீட்டை நோக்கி பயணிக்கிறாரு. அதுக்குள்ளேயும் லக்ஷ்மணாங்கிற சத்தம் ஆசிரமத்துல இருக்கக்கூடிய சீதாவுக்கும் கேட்டது, லக்ஷ்மணனுக்கும் கேட்டது. ஆனா லக்ஷ்மணன் பயப்படல. இது அண்ணன் கூப்பிடுற சத்தம் இல்லை, இது அண்ணனோட சத்தம் இல்லை, இது வேற ஏதோ சதி, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு அண்ணிக்கிட்ட சொல்றாரு லக்ஷ்மணன். ஆனா அண்ணி கேட்கல. ரொம்ப பதட்டத்தோட, நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க, அவருக்கு என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, அந்த ஆசிரமத்துல அந்த குடில சுத்தி ஒரு வட்டம் போடுறாரு. தன்னுடைய அம்புனால வட்டம் போட்டு, இந்த வட்டத்தை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வெளியில வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை தேடி லக்ஷ்மணன் போயிடுறாரு. இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த ராவணன் முனிவர் மாதிரி வேஷம் போட்டு சீதா தனிமையில இருக்கக்கூடிய அந்த குடிலுக்கு வந்து தர்மம் பண்ணுங்கன்னு கேட்ட உடனே சீதா தேவி உள்ள இருந்து கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா அந்த அரிசிய இந்த கோட்டை தாண்டி தான் நீங்க வந்து போடணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல முடியாதுன்றாங்க. ஆனாலும் ஒரு தர்ம பத்தினி வெளியில வந்து கொடுக்கறது தான் முறை, எப்பயும் வாசல்ல நின்று எதையும் செய்யக்கூடாது, நீங்க அந்த கோட்டை விட்டு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சீதாதேவி அந்த கோட்டை தாண்டுறாங்க. தாண்டின உடனே சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த ராவணன் அப்படியே தன்னுடைய தேரில் வைத்து கொண்டு சீதாதேவியை தூக்கிட்டு போயிட்டான். அப்போ அவங்க கையில இருந்த பாத்திரம் கீழே விழுந்து அரிசி எல்லாம் கீழே சிதறி கிடக்கு, அந்த தானியம்லாம் சிதறி இருக்கு. கூட்டிட்டு போகும்போது இவங்க வரும்பொழுதே இவங்களுக்கு நண்பனாக ஜடாயு ஒரு நண்பனாக இவங்களுக்கு அறிமுகமாயிருப்பாரு. அந்த ஜடாயு சீதாதேவி தூக்கிட்டு போறத பார்த்த உடனே ராவணன் கூட சண்டை போடுறாரு. அவர் ஒரு பறவை, அதாவது பருந்து, அவர் என்ன பண்ண முடியும், அவர்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுறாரு. ஆனா ராவணன் இரக்கமே இல்லாம ரெக்கையெல்லாம் உடைச்சு அதை மிகப்பெரிய காயப்படுத்தி தூக்கி எரிஞ்சிட்டு சீதாதேவியை கூட்டிட்டு பறந்து போயிட்டான் தன்னுடைய தேர்ல. இப்படி இருக்கும் பொழுது ராமனும் லட்சுமணனும் குடிலுக்கு வர்றாங்க. வந்து தன்னுடைய வாசல்ல தானியம் சதறி கிடக்கிறத பாக்குறாங்க. ஏதோ பெரிய ஆபத்து நடந்துருச்சுன்றத உணர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா சீதாதேவி போகும்பொழுது தான் காதுல கையில மெட்டி இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவுத்து போட்டுக்கிட்டே போவாங்க. ஏன்னா இந்த வழியாவது பார்த்து நம்மளை காப்பாத்துறதுக்காக வரணும் அப்படின்றதுக்காக, ராமர் லட்சுமணர் வரணுன்றதுக்காக தன்னுடைய அணிகலன்களை போடுவாங்க. அப்ப அதை பார்த்துக்கிட்டே வரும்பொழுது லட்சுமணன் அந்த மெட்டியை பார்ப்பாரு. அப்ப சொல்லுவாரு, நான் அண்ணியினுடைய அணிகலன்கள்ல மெட்டியை மட்டும்தான் பார்த்துருக்கேன், ஏன்னா அவங்க பார்த்ததான் நான் பார்த்து பேசியிருக்கேன், அப்ப இது அண்ணியோட மெட்டி தான் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச தூரத்துல ஜடாயு உண்மையை சொல்லிட்டு தன்னுடைய உயிரை விடணுன்றதுக்காக உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஜடாயு பகவான் வந்த உடனே ஜடாயு சொல்றாரு, ராவணன் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை விடுறாரு ஜடாயு. உடனே இவங்க பின்தொடர்ந்து போறாங்க. போற வழியில அங்கங்க சீதா பிராட்டியினுடைய அணிகலன்களை எடுத்துக்கிட்டே போறாங்க.
இதற்கு மேல என்ன நடந்தது என்பதை நாளை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.